ஹலோ எவ்ரிவன், நம்மளுக்கான ட்ரிங்க் வாங்க எப்படி செய்யறதுக்குன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சர்க்கரை, சப்ஜா விதைகள், பாதாம் பிசினி, ஜவ்வரிசி, பால், லோஸ் மில்க். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல சப்ஜா விதைகளை போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் பாதாம் பிசினியை போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசியை இதில் எடுத்து ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வெந்ததும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி மூடி போட்டு அதை கொதிக்க வச்சுக்கலாம். பால் கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண ஜவ்வரிசியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அது கூட லோஸ் மில்க் எசன்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, கலர் எவ்வளோ பிங்கிஷாக இருக்குது. அப்படியே எடுத்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பால் கொதிச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிருக்கு. பாலையும் எடுத்து சைடில் வச்சுக்கலாம். பார்த்துடுங்க, சூடு.
இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தை எடுத்து பாலை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் எடுத்து கிட்ட வச்சுக்கலாம். பார்த்தீங்களா சப்ஜா விதை எப்படி ஊறி வந்திருக்கு. பாதாம் பிசினி கூட நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ நம்ம சப்ஜா விதைகளை பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாதாம் பிசினியும் எடுத்து பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரையே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் ரெடி. அதை கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். ட்ரை ரோஸ் எடுத்து அது மேலே தூவிக்கலாம். கொஞ்சமாக அது மேலே ரோஸ் மில்க் எசன்ஸை அது மேலே சுற்றி ஊற்றிக்கலாம். இப்போ ரோஸ் மில்க் தயார். இப்போ எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்டி. இப்போ இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்மலுக்கு ஏற்ற சாஃப்ட் ட்ரிங்க் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye. Thanks for watching.